ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் முறுக்கு. இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு முறுக்கு மாவு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 ஆழாக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். ஒரு ஆழாக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவு போல் வரும். 5 ஆழாக்குனா 1 கிலோ மாவு. இப்போ 1 கிலோ மாவில் தான் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து எந்த பலகாரம் செய்கிறதுக்கு மாவு அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். சலிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எதையுமே செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சலிச்சாச்சு. சலிச்சுட்டு இதுக்கு நான் வந்து வெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 கிலோ மாவுக்கு வந்து 100 கிராம் அளவு நம்ம வெண்ணெய் ஊற்றணும். வெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நல்லா மாவை வந்து பெசரி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெயை சேர்க்கும் போது நம்ம லைட்டாக அதை வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ பெசறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி இந்த முறுக்கு வந்து நம்ம தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முறுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். உப்பை வந்து தேங்காய் பால் இருக்குல்ல, அதில் தான் நம்ம கரைச்சிக்க போகிறோம். நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய அரை மூடி தேங்காவை வந்து நல்லா கெட்டியாக பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் அந்த உப்பை போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். முறுக்கு மாவு வந்து பிசையறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் பிழிஞ்சு அதில் உப்பு போட்டு கரைச்சி தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வெண்ணெய் சேர்த்து நல்லா மாவை பெசரி வச்சுருக்கோம். இது இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை பிடி போல் அந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள். பிடிச்சு பார்த்தோன்னா மாவு வந்து இப்படி நல்லா நிற்கணும். இதுதான் கரெக்டான பதம். இதில் வந்து கருப்பு எள் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதை ஊற்றி நம்ம நல்லா இப்போ பிசைஞ்சுக்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசையணும். எல்லாத்தையும் ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பிசையணும். மாவு வந்து நல்லா வெண்ணெய் பதத்துக்கு பிசையணும். மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எப்போவுமே வந்து முறுக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வெளியே வைக்கக்கூடாது, டக்குன்னு பிழிஞ்சிடணும். ஒரு வேளை டைம் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு பிழியும் போது எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. மாவு வந்து நம்ம ரஃபாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா முறுக்கு வந்து ரஃபாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சோம் அப்படின்னாக்கா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி முறுக்கு வச்சு தான் எடுத்திருக்கேன். 3 ஓட்டை இருக்கும், சில இதில் 5 ஓட்டை கூட இருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அப்புறமேட்டு மாவை உள்ளே வச்சுக்கலாம். எண்ணெய் தடவணும் அப்படின்னாக்கா மாவு ஒட்டாமல் நல்லா பிழிய வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ இந்த அச்சுல வச்சுக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இதில் வந்து நல்லா முறுக்கை பிழிஞ்சிட்டு அப்புறமேட்டு எண்ணெயில் போடுவோம். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தட்டில் வச்சோம் அப்படின்னாக்கா சில டைம் அதில் ஒட்டிக்கும். நம்ம கரண்டியில் வந்து ஒன்று ஒன்றா சுற்றி சுற்றி போடுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரே டைமில் 5 6 நீங்கள் வச்சுட்டு எண்ணெய் சட்டியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டி இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் முறுக்கு சுற்றும் போது இந்த மாதிரி அகலமாக சுற்றி விடுங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வேகும். இது சுற்றுற டைமில் வந்து நம்ம சைடில் எண்ணெய் சட்டியும் காய வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு நான் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்க முறுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். போடும்போது கொஞ்சம் தனிச்சு போடுங்க, இல்லைன்னா கையில் வந்து எண்ணெய் தெரிச்சிடும். இப்போ பாருங்கள், போட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாகவே எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா முறுக்கையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இதே மாதிரி முறுக்கு பிழிஞ்சு ஃபுல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் போட்டு முறுக்கு பண்ணுறதால அதோட வாசமும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முறுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலில் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற ரெசிபிஸோட அத்தனை லிங்க்கும் உங்களுக்கு வரும்.
தேங்க்யூ.